السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே 3527வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மின் இபாதில்லாஹி தஆலா லஉனாஸன், மனிதர்களிலே அல்லாஹ்விற்கு பிரியமான சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள். மாஹும் பி அன்பியாக வலா சுஹதாக, அவர்கள் நபிமார்களும் கிடையாது, வீர தியாகிகளும் கிடையாது. ஆனால் யக்பித்துஹுமுல் அம்பியாவு வ சுஹதாவு யௌமல் கியாமத்தி பி மகானிஹிம் மினல்லாஹி தஆலா, இந்த நல்லடியார்களுக்கு மறுமை நாள் ஆகிரத்தில் அல்லாஹ் வழங்குகின்ற கண்ணியத்தை பார்த்து, மகத்துவத்தை பார்த்து நபிமார்களும் வீர தியாகிகளும் பொறாமைப்படுவார்கள். சாதாரணமான மனிதர்களாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கின்றார்களே என்று நபிமார்களும் பொறாமைப்படுவார்கள், ஷஹீதுகளும் பொறாமைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், துக்பிருனா மன்ஹும், அவர்கள் யார், எங்களுக்கு நீங்கள் அறிவித்து காட்டுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கும் தஹாபு பிரூஹில்லாஹி அலா கைரி அர்ஹாமின் பைனஹும் வலா அம்பாலின் யதஆதவுனஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது சக மனிதர்களை அவர்கள் நேசித்தார்கள். பொதுவாக நேசித்தல் என்பது எப்போது வரும்? நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று அவர் என்னுடைய உறவினராக இருப்பார், அல்லது அவருக்கு சில்லறை இருக்கும், பணம் இருக்கும். இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் இன்றைக்கு மனிதர்கள் மற்றவர்களை நேசித்து வருகிறார்கள். ஒன்று மச்சானா இருப்பாரு, மாமாவா இருப்பாரு, அல்லது அண்ணன் தம்பியா இருப்பாரு, இதனால நேசிப்பார்கள். அல்லது அவர் யாரோ இவர் யாரோ, ஆனா அவருக்கு பணம் இருக்கும், பதவி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், செல்வாக்குகள் இருக்கும், அதற்காக அவர்களை நேசிப்பார்கள். ஆனால் இந்த நல்லடியார்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் மக்களை நேசிப்பார்கள், பணத்திற்காக அல்ல, உறவினர்கள் என்பதற்காக அல்ல. அவர் ஒரு நல்லடியார், 5 நேரம் தொழுகிறார், ஹலால் ஹராமை பேணி வாழ்கிறார். அவர் ஏழையாக இருந்தால் என்ன, அந்நியராக இருந்தால் என்ன, அவர் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற காரணத்தினால் அவர்களை நாம் நேசிப்போம் என்று யார் நேசிக்கிறார்களோ இவர்கள்தான் மறுமை நாள் ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபவல்லாஹி இன்ன ஃபீ வுஜூஹிக்கும் லநூரன் வ இன்னகும் அலா நூரின், அந்த நல்லடியார்களின் முகங்கள் எல்லாம் சூரியனை போட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஒளி என்னும் ஒரு இருக்கையின் மீது அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இப்ப நம்மெல்லாம் ஒரு தரையில உட்கார்றோம், அல்லது சேர்ல உட்கார்றோம், அல்லது ஒரு கட்டில உட்கார்றோம். ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒளியினால் செய்யப்பட்ட இருக்கைகளை அமர்த்தியிருப்பார், செய்திருப்பார்.
அந்த ஒளியாலான இருக்கையின் மீது இந்த நல்லடியார்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு சில அடையாளங்களையும் கூறினார்கள். உலகத்தில் வாழும் பொழுது மக்கள் எல்லாம் பயப்படுகின்ற காலகட்டத்தில் இவர்கள் எதையுமே பயப்படவே மாட்டார்கள். மக்கள் எல்லாம் கவலை கொள்கின்ற நேரத்தில் எதை பற்றியும் இவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எதை பற்றியும் பயப்பட மாட்டார்கள். நாளைக்கு அப்படி ஆகிருமோ இப்படி ஆகிருமோ என்று பயப்படவும் மாட்டார்கள். சாப்பாட்டுக்கு இல்லாம போயிருமோ என்று கவலைப்படவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ இவர்கள் தான் இறைநேச செல்வார்கள். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பயம் அப்படின்னா அவர் போலியான ஒரு இறைநேச செல்வர். அவர்கிட்ட சொத்து சுகம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு பார்க்கின்றோம், இறைநேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் வலம் வருகிறார்கள் சமுதாயத்துல. ஆனா அவருக்கு பார்த்தா கோடிக்கணக்கான சொத்து, அவர் வர்ற காரை பார்த்தா கோடிக்கணக்கான மதிப்பிலான காரில் தான் வந்து இறங்குவார். அவர் தரையில நடக்க மாட்டாரு, சிவப்பு கம்பளம் தான் அவருக்கு இருக்கணும். ஒரு மேடையில ஏறினாலும் அவருக்கு சாதாரண இருக்கை இல்லை, அவருக்கு மட்டும் தனி இருக்கை போடப்பட்டிருக்கும். அவர் வேலையை அவரே செய்ய மாட்டாரு, அதுக்கு 4 பேர் இருப்பாங்க. கேட்ட நாங்க தான் வழியுள்ளா இறைநேச செல்வார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அது வந்து போலியான இறைநேச செல்வர். உண்மையான இறைநேச செல்வர் இப்ப சாப்பிட்டானா அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இருக்க, அவரை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார், பயப்படவும் மாட்டார். இப்படிப்பட்ட இறைநேச செல்வர்கள் தான் மறுமை நாள் ஆகிரத்திலே நபிமார்களும் சுகதாக்களும் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உயர்வான அந்தஸ்திலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும். எதற்காக நேசிக்க வேண்டும்? அவர்கிட்ட பணம் இருக்குது, கூட பணம் சாப்பாடு வாங்கி தருவாரு, ஏதாவது செலவுக்கு தருவாரு என்பதற்காக நாம் பழகக்கூடாது. அல்லாஹ்விற்காக பழக வேண்டும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, அதே அபூதாவுதுல 4681வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசிக்கிறார், ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒருவரை வெறுக்கிறார். அல்லாஹ்விற்காக நேசித்தல் என்றால் என்ன? அவர் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார். அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்றால் என்ன? இவற்றை எல்லாம் இருக்கு, ஆனா ஹராமான காரியத்தை செய்கிறார், எனவே இவரை நான் வெறுக்கின்றேன். அல்லாஹ்விற்காக ஒருவர் கொடுக்கிறார். நாம இவருக்கு உதவி செஞ்சா ஒரு வேஷ்டி வாங்குவாரு, அந்த வேஷ்டியை ஒட்டிட்டு தொழுகை காட்டி வருவாரு, ஒரு செருப்பு வாங்குவாரு, அதை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாரு, நல்லறங்களை செய்வார். அதனால் இவருக்கு நாம உதவி செய்வோம். அது அல்லாஹ்விற்காக உதவி செய்வோம். அல்லாஹ்விற்காக தடுத்தல் என்றால் என்ன? இவருக்கு 100 ரூபாயை கொடுத்தாருன்னா நேர டாஸ்மாக் தான் போவாரு, ஆனா இவருக்கு நாம கொடுக்க கூடாது என்று தடுத்தால் இவர் ஈமானை பூர்த்தியாக்கி கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்கிறார்கள். அதனால யாரை நாம் நேசித்தாலும் நமக்கு அவர் உதவி செய்யறாரோ உதவி செய்யலையோ அதெல்லாம் பார்ப்பது கூட. அவர் 5 நேரம் தொழுகிறார், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார், ஹலால் ஹராமை பேணி வாழ்கிறார். எனவே இவரை நான் நேசித்தேன். அவர்கிட்ட சில்லறை இருக்குதோ நமக்கு உறவினரோ அதெல்லாம் பார்ப்பது கூட. இந்த ஒரு தன்மையோடு நானும் நீங்களும் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் ஆகிரத்துல நம்மை பார்த்து நபிமார்கள் பொறாமைப்படுவார்கள், ஷஹீதுகள் பொறாமைப்படுவார்கள். அந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையினை நமக்கும்
குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.